தேவன் தம்முடைய மக்கள் மீது கொண்டிருக்கிற ஆழ்ந்த அக்கறையை அது காண்பிக்கிறதாய் அது காணப்படுகிறது. அக்கறை இருக்கிறதுனால தான் நம்முடைய தேவன் என்ன செய்யறாருனாக்கா, அடிமைத்தனத்தில் இருந்த எபிரேயர்களை அல்லது இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற எபிரேயர்கள் என்ன செய்யறாருனாக்கா, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அங்கே வெளியே கொண்டு வருகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். எந்த அளவுக்கு தேவன் தம்முடைய மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் தம்முடைய ஜனங்களை அவர் வெளியே கொண்டு வந்திருப்பார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, செங்கடலை கடந்து யூத மக்களின் வரலாற்றில் நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு வேகத்தக்க ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு இதாக நாம் பார்க்கிறோம். நான் ஒரு இடத்துல ஒரு இஸ்லாமிய சகோதரர் இடத்துல ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேட்டார் சொன்னால், நீ ஒரு பாஸ்டர் தானே, நீங்க ஒரு பாஸ்டர் தானே, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் என்று சொல்லி ஒரு கேள்வி இடத்துல கேட்டார். என்ன சொல்லுங்க ஐயா அப்படின்னு நான் கேட்டேன். இதுவரைக்கும் இந்த உலகத்துல ஒரு இடத்துல ஒரே ஒரு நாள் தான் சூரிய வெளிச்சம் பட்டது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னையும் சரி அதுக்கு பிற்பாடும் சரி சூரிய வெளிச்சம் அந்த இடத்துல படவே இல்லை. அது என்ன இடம் அப்படின்னு கேட்டாரு. நான் கொஞ்ச நேரம் யோசித்தேன், எந்த இடமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து இஸ்லாமியர், அவங்க அப்பா வந்து இஸ்லாமிய மத போதகர், மௌலிஷான்னு சொல்லுவாங்க இல்லையா, மசூதியெல்லாம் ஓதுவாங்களா மௌலிஷா. அவருடைய மகன் இடத்துல கேட்கிறார். நான் வந்து ஒரு போதகர், இடத்துல அவர் கேட்கிறார். நான் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் கூட எடுத்துக்கல. நான் ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். 10 நிமிஷம் அவர் என்ன பண்ணாருனாக்கா, கொஞ்சம் அப்படி போயிட்டு அப்படி வந்தார், நடந்து வந்துட்டு என்கிட்ட வந்தார். என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து போகும்போது தண்ணீர் 2ஆக பிளந்தது. அப்ப தண்ணீர் 2ஆக பிளக்கிற அந்த நேரத்தில் அங்கே நடந்தது, சூரியனுடைய வெளிச்சம் கடலின் மத்தியிலே பட்டது. மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் கரை கடந்த பிற்பாடு அந்த தண்ணீர் ஒன்றாக சேர்ந்து கொண்ட பிற்பாடு சூரிய வெளிச்சம் அந்த நடுக்கடலில் படல அப்படின்னு உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அவர் ஆச்சரியப்பட்டு, யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கியா அப்படின்னாரு. இது போய் என்னங்க கேட்கணும், நாங்கள் பைபிள் படிக்கிறது தானே, உங்களுக்கு குரான் இருக்குது, நாங்கள் பைபிள் படிக்கிறோம் என்று சொல்லி நான் அவரிடத்துல அந்த காரியத்தை நான் சொன்னேன். மிகவும் ஆச்சரியப்பட்டார். இது நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, செங்கடலை கடந்த யூத மக்களின் வரலாற்றில் நிகழ்ந்த மிகவும் வேகத்தக்க குறிப்பிடத்தக்க நிகழ்வு வந்து இந்த செங்கடலை கடந்து போனது. இந்த வேதாகமம் விளக்கும் ஒரு சிறந்த ஒரு பாடமாக இது இருக்கிறது. இது தேவனுடைய தலையீடு. கர்த்தர் தான் தலையிட்டு இருக்கிறார். கர்த்தர் தலையிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையும் அவரது மக்கள் மீதான அவருடைய அன்பையும் இது குறிக்கிறதாய் இது காணப்படுகிறது. இந்த அளவுக்கு தேவன் தம்முடைய மக்கள் மீது அன்பு செலுத்தியிருக்கிறார். இந்த அளவுக்கு தம்முடைய மக்களின் மீது அவர் விடுதலை விரும்புகிறார் என்று சொல்லி இந்த காரியம் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இங்கே இன்னொரு காரியம் பார்க்கணும். அது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மோசேயின் மூலமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன எழுதுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலைக்கு பிற்பாடு அந்த பார்வோனுடைய சேனைகள் எப்படி பின்தொடர்ந்து வந்தது, பார்வோனுடைய இருதயம் எப்படி கடினப்பட்டு போனது, பார்வோனுடைய அந்த சேனைகளுடைய எப்படி துணிகளாக கொண்டு அந்த செங்கடல் இறங்கினார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் எழுதப்படவில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்து நிற்கிறார்கள் என்று சொல்லி பார்வோன் அறிந்து கொள்கிறார். காரணம் ஏன் என்று சொன்னால், பின்னாடி என்ன செய்கிறது, எகிப்திய படை சேனைகள் பின்னாடி துரத்தி கொண்டு வராங்க. முன்னாடி பார்க்கும்போது செங்கடல் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தில் திகைத்து நின்று கொண்டிருக்கிறாங்க, அவங்களால எங்கேயும் தப்பிக்க முடியல என்று சொல்லி பார்வோன் என்ன செய்யறான், நினைத்து தன்னுடைய சேனைகள் என்ன செய்யறான், துரிதப்படுத்துகிறான். அப்போ சேனைகள் எப்படிப்பட்ட 600 ரதங்களையும் மற்றும் தேசத்தில் இருக்கிற மற்ற ரதங்களை கொண்டு என்ன செய்யறான், அந்த பார்வோன் தன் படை சேனைகள் என்ன செய்யறாரு, அனுப்புறதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். இதுதான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயத்தை நாம் குறிப்பாக நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முந்தின நாட்களுக்கு வாழும் தேவனுடைய மக்களாகிய நாம் படிக்க வேண்டும்.
2ஆம் வருகைக்கு முன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நன்றாக இது உணர்ந்து படித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் தனது மக்களை இந்த பாவ உலகத்திலிருந்து, அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தாரோ அதே போல இந்த பாவ உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் எப்படிப்பட்ட விடுதலை கொடுக்கிறார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி கானான் தேசத்தை தேவன் கொடுத்தாரோ அதே போல இந்த 2ஆம் வருகைக்கு முன்ன வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், கர்த்தராகிய இயேசு 2ஆம் வருகைக்கு முன்ன வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பரலோகம் எப்படி அழைத்து செல்வதற்காக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டியவராக இருக்கிறோம். சிறையிருப்பும் சுதந்திரமும் 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக யாக்கோபின் சந்ததி என்ன செய்யறாங்கன்னாக்கா, அதாவது எகிப்தில் வாழ்றாங்க. ஆரம்பத்தில் என்ன செய்யறாங்கன்னா பார்வோன் அரசனால ராஜாவால வரவேற்கப்பட்டார்கள். ஆனால் குறுகிய காலத்திற்குள் இஸ்ரவேல் மக்கள் தொகை மிகவும் பெருகி எண்ணிக்கையில் அதிக அளவில் அவங்க காணப்பட்டாங்க. இது அந்த எகிப்திய மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக, ஒரு பயத்தை தரக்கூடியதாக அங்கே காணப்படும். அதனால்தான் அங்கே அந்த இஸ்ரவேல் அரசன், அந்த எகிப்தினுடைய அரசன் மற்ற அங்கே இருக்கிற மக்கள் சொல்றாங்க, இவங்க பலுகி பெருகி எங்கு நம்முடைய எதிரிகள் நம்மோடு கூட யுத்தத்துக்கு வருகிற நேரத்தில் அந்த எதிரிகளோடு சேர்ந்து இவங்க எங்க இருந்து வெளியே போயிடுவாங்களோ என்று சொல்லி பயந்துதான் ஒரு சில கட்டளைகள் என்ன செய்யறாரு, பிறப்பிக்கிறார். அதிக கடினமான வேலையை வாங்குறாரு. அப்பவும் மக்கள் தொகை குறைந்த பாடு இல்லை, அதிகரித்து கொண்டே இருக்குது இஸ்ரவேல் ஜனங்களுடைய மக்கள் தொகை. அதனால தான் என்ன செய்யறாருனாக்கா, பார்வோன் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் கொலை செய்ய சொல்லி சொல்லுகிறார். அதுல கர்த்தருக்கு பயந்திருந்த 2 மறுத்து வச்சிருக்கிறாங்க, பூவால் சிப்போரால். இந்த 2 பேர் தான் என்ன செய்யறாங்கன்னாக்கா, மோசேவை காப்பாற்றுகிறார்கள் குழந்தையா இருக்கிற நேரத்தில். அப்போ கூப்பிட்டு விசாரிக்கிறார் அரசன், ஏன் குழந்தைகள் எல்லாம் கொல்ல மாட்டாங்க அப்படின்னாக்கா, இஸ்ரவேலுடைய ஸ்திரீகள் கடினமான வேலை செய்கிறதுனாலே நாங்கள் போய் பிரசவம் பார்க்கறதுக்குள்ளேயே அவங்க குழந்தை என்ன செய்யறாங்க, பெற்றெடுத்துடுறாங்க. அதனால என்ன செய்ய முடியல, எங்களால கொலை செய்ய முடியல என்று சொல்லி என்ன செய்யறாங்க, மறுமொழியாக சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணிக்கையில பெருக்கம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா, குறைப்பதற்காக அல்லது அச்சுறுத்தலாக அப்படி காணப்பட்டதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதனால்தான் கொடூரமான அடிமைத்தனம் அங்கே தலைத்து ஓங்கியது. இப்போ எகிப்தினுடைய அந்த பழக்க வழக்கங்கள் மற்றும் அந்த மதத்தோடு எதையும் பொதுவாக கொண்டிராது தங்களை தனித்த இனமாக வைத்திருந்தார். எகிப்தினுடைய பழக்க வழக்கங்களை என்ன செய்யக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ளக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த கலாச்சாரம் சேர்ந்து இவங்க என்ன செய்யக்கூடாது, கலந்து போயிடக்கூடாது என்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தனித்த ஜனமாக ஒரு கோசேன் என்ற ஒரு நாட்டில் கர்த்தர் என்ன செய்தாராம் வைத்திருந்ததை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ ஏற்கனவே நம்ம சொன்னது போல அந்த மக்களுக்கோ அது அரசனுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டாக்கினது. என்ன பயம் என்று சொன்னால், எதிர்நாட்டு போய் இவங்க சேர்ந்துட்டு நமக்கு எதிராக யுத்தம் தொடுத்து கடந்து போயிட்டாக்க நமக்கு வேலை செய்யறதுக்கு அடிமைகள் இல்லாமல் போயிடுவாங்களே என்ற அந்த பயம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ காரணம் ஏன்னாக்கா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் ஞானவான்கள், கடினமான உழைப்பாளிகள், திறமையுள்ளவர்களாய் அவங்க இருந்ததுனால அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா, ராஜாவுடைய அரண்மனையை கட்டுறாங்க. அந்த எகிப்தியில் இருக்கிற அந்த கோயில்களும் இவங்க தான் வடிவமைத்து இவங்க தான் அந்த கட்டுமான வேலையை செய்யறாங்க, வடிவமைக்கிறாங்க. அதனால என்ன செய்யறாங்கனாக்கா, அப்படிப்பட்ட இந்த அந்த எகிப்தினுடைய அந்த விக்கிரக வணக்க கோயில்களை கட்டுவதற்கும் ராஜாவுடைய அரண்மனை கட்டுவதற்கும் வேலையாட்கள் அதிகமாக தேவைப்பட்டதுனால என்ன செய்யறாங்கனாக்கா, அவர்களை இன்னும் கடுமையாக வேலை வாங்கி அப்படிப்பட்ட மக்கள் வெளியே போயிடக்கூடாது, போயிட்டாங்க நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் போயிருமே என்று சொல்லி என்ன செய்யறாங்க, பயத்தோடு கூட அவங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் மற்றும் எகிப்தியர்கள் கொடுக்கிற அந்த உபத்திரம் எப்படிப்பட்ட நிலைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தள்ளியது என்று சொன்னால், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 13, 14, 12 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சொல்றாரு, அவர்கள் எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுமையாய் வேலை வாங்கினார்கள்,
சாந்தும் செங்கலுமாக இவளை செய்யும் வேலையினால் வயலில் செய்யும் சகல வேலையினாலும் அவர்களுக்கு ஜீவனை கசப்பாக்கினார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இதோட நான் செத்து போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு ரொம்ப கொடுமையா என்ன செய்தாங்க, வேலையை அந்த எகிப்தியர்கள் வாங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வனாந்திரத்தில் என்ன செய்யணும், 40 ஆண்டுகள் ஆன்மீக பயிற்சிக்கு பிறகு மோசே என்ன செய்யறாருனாக்கா, தேவன் அழைக்கிறார். அழைத்து இஸ்ரவேல் மக்களுடைய துன்பங்களுக்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். 40 ஆண்டுகள் ஆன்மீக பயிற்சி யாருக்கு? மோசேக்கு கொடுக்கிறார். எங்க மோசேனுடைய வாழ்க்கை 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கை. ஒரு இளவரசனாக அங்கே வளர்ந்தார் எகிப்து தேசத்திலே. அதுக்கு பிற்பாடு 40 ஆண்டுகள் காடுகளிலே மலைகளிலே ஆடுகளை மேய்த்தார். அதுதான் ஆன்மீக பயிற்சி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் என்னன்னாக்கா, ஆடுகளை மேய்க்கும் போது அந்த காட்டு பகுதியிலே ஒவ்வொரு ஆடுகளும் வெவ்வேறு இடங்களுக்கு சிதறி போகும். எல்லாவற்றும் பொறுமையா என்ன செய்யணும், கட்டி காக்க வேண்டும். பொறுமையாக தண்ணீர் காண்பிக்க வேண்டும். அதுக்கு தேவையான உணவை எங்களுக்கு தேடி பிடிச்சி என்ன செய்யணும், அவர் கொடுக்க வேண்டும். அப்போ ஆடுகள் மேய்க்கிறதுனாலே பொறுமையை என்ன செய்யறாரு, அவரு கற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் ஆன்மீக பயிற்சின்னு நாம் பார்க்கிறோம். அதன் பிற்பாடு 40 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வனாந்திர வாழ்க்கைக்கு நடத்துகிறார். 3 பிரிவாக அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். முதல் பிரிவு 40 ஆண்டுகள் வனாந்திர வாழ்க்கை, மன்னிக்கணும், அரண்மனை வாழ்க்கை. இரண்டாவது காடுகளிலும் மலைகளிலும் ஆடு மேய்க்கிற அந்த ஆன்மீக பயிற்சி. மூன்றாவது இது ரெண்டுத்தையும் அவர் கற்றுக்கொண்டது. மூன்றாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறார். அப்போ முதல்ல கற்றுக்கொண்டது அரண்மனையில் கல்வியை கற்றுக்கொண்டார், போர் திறமைகளை கற்றுக்கொண்டார், அந்த அரசவினுடைய ரகசியங்களை அவர் கற்றுக்கொண்டார். இரண்டாவதாக பொறுமையை கற்றுக்கொண்டார். மூன்றாவதாக அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன செய்ய இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்து போகிற ஒரு காரியங்களை நாம் பார்க்கிறோம். இப்படி மோசேயின் மூலமாக கர்த்தர் என்ன செய்யறாருனால இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பத்துக்கு பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் எப்படி தேவனுடைய மனிதனாகி மோசேக்கு கர்த்தர் காட்சி கொடுத்தாருனாக்கா, எரிகிற முட்புதிரிலே தாமே அவருக்கு கர்த்தர் தோன்றுகிறார். ஒரு முட்புதிர் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த முட்புதிரை, என்ன இது பச்சை செடி, பச்சை புதிர் எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் என்ன செய்யல, கருகி போல. இன்னும் போய் நம்ம கிட்ட போய் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறதுக்கு போறாரு. அப்போ ஒரு சத்தம் அவருக்கு செவிகளில் கேட்கிறது, மோசே நீ நிற்கிற பரிசுத்த பூமி உன் பார்வை கழித்து போடு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பேசுகிறார் மோசேயோட. மோசே என்ன செய்யற, அதை கேட்டார் இல்லையா? அப்போ அங்கே கர்த்தர் எரியும் முன்பதிலிருந்து அவர் தரிசனமானார் அல்லது தோன்றினார். எகிப்துக்கு திரும்பி சென்று தம்முடைய மக்களை விடுவிக்கும்படி பார்வோனுக்கு கட்டடம் மோசேயை நியமித்தார். கர்த்தர் யாரை நியமிக்கிறார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில அடிமைகளா இருக்கிறாங்க, அவங்க அங்கிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு நீ என்ன செய்ய, போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேயை பார்வோனிடத்தில் அல்லது எகிப்து தேசத்துக்கு என்ன செய்யறாரு, அனுப்புகிற காரியங்களில் கர்த்தர் மோசேயை நியமித்தார். அப்படி நியமிக்கிற நேரத்தில் தேவன் ஏற்கனவே நம்ம படித்தோம், 10 வாதைகளை குறித்து நாம் படித்தோம். முதல் வாதை தவளை இல்லையா? இப்படி ஒவ்வொரு வாதைகளும் 10 வாதைகள். கடைசி வாதை தலைச்சன் பிள்ளை சங்காரம். இப்படி 10 வாதைகளை என்ன செய்யறாருனாக்கா அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாருனாக்கா விடுதலை கொடுப்பதற்காக 10 வாதைகளை அனுப்புகிறார். மிகவும் அழிவுகரமான வாதைக்கு பிறகு, மிகவும் அழிந்து போன பிற்பாடு, அந்த வாதைக்கு பிற்பாடு எகிப்து தேசம் முழுவதும் முதற் பேரான மரணம் அங்கே ஏற்பட்ட பிறகு பார்வோன் என்ன செய்யறான், அப்பதான் மனம் திரும்புகிறான். இஸ்ரவேலர்கள் எகிப்து விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து விட்டு நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், பார்வோன் ராஜா ஒரு அனுமதி அங்கே கொடுக்கிறார். அவர்கள் சிறந்த வாழ்க்கையை எதிர்பார்த்து மிகுந்த ஆசைகளுடன் வெளியேனர். நல்ல ஒரு வாழ்க்கை நான் வாழ போறோம், இங்க அடிமைத்தனத்தில் கஷ்டத்தின் மத்தியிலே தன்னுடைய ஜீவனையும் கசப்பாக்குகிற அளவிற்கு, அதாவது நாங்கள் இந்த வேலை செய்தோடு செத்து போயிடலான்ற அளவுக்கு இருந்த அந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு, ஆரவாரத்தோடு, சந்தோஷத்தோடு கூட தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்றாங்க, அங்கிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போறாங்க. அவங்க கர்த்தர் அவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னாக்கா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் என்ன செய்யறேன், உங்களை கொண்டு போய்
நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத நாம் பார்க்கணும். பாலும் தேனும் எப்படி ஓடும்? கானான் தேசம் அந்த அளவுக்கு செழிப்புள்ள தேசம். ஆனால் சற்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், எகிப்து தேசம் குறைந்து போனதா அப்படின்னாக்கா, எகிப்து தேசம் மிக செழிப்பான ஒரு தேசம். அந்த செழிப்பான தேசத்துல தான் யோசேப்பு அடிமையாக அங்கே விற்கப்பட்டார் இல்லையா? எல்லா தேசங்களிலும் பஞ்சம் வந்தது, எகிப்து தேசத்துல என்ன இல்லை, பஞ்சம் வரல. மிகவும் செழிப்பான ஒரு தேசம் தான். அதை விட செழிப்பான பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு நான் என்ன செய்யறேன், உங்களை கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாலும் தேனும் என்ன செய்வோம், ஆறு போல ஓடுவோம். அப்படிப்பட்ட ஒரு கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்து அங்கே வாக்குறுதி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக இறுதியாக அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா, மார்ட்டின் லூதர் என்ன செய்யறாருனாக்கா, வெற்றி வெற்றி என்று என்ன செய்யறார், அவர் சத்தமிட்டது போல இந்த ஜனங்கள் கூட என்ன செய்யறாங்களா, இறுதியிலே விடுதலை பெற்று அந்த 10 வாதைக்கு பிற்பாடு 10வது வாதைக்கு பிற்பாடு வெற்றியோடு கூட என்ன செய்யறாங்க, கடந்து போறாங்க. இப்போ குறுக்க பார்க்கும்போது, எதிரில் பார்க்கும்போது செங்கடலில் பார்க்கறாங்க. அவங்க தேவனுடைய கையின் கீழ் மோசேயால் வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் என்ன செய்யறாங்கனாக்கா, எகிப்தை விட்டு வெளியேறி செங்கடல் நோக்கி பயணிக்கிறாங்க. எகிப்தை விட்டு வெளியேறி என்ன செய்யறாங்க, செங்கடல் நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. ராணுவ ரீதியா அந்த பயணத்தை நாம் பார்க்கும்போது அந்த பாதை சரியில்லாத ஒரு பாதையா இருக்குதான். நல்ல ஒரு பாதை அது கிடையாது, சரியில்லாத இந்த பாதையில் எப்படி நான் நடந்து போறதுன்னு கேட்கிற அளவுக்கு சரியில்லாத பாதை. தேவன் ஏன் அவளை அதற்கு கலைத்து சென்றார்? அதை விட ஒரு சிறந்த பாதையை கர்த்தருக்கு இல்லையா, கிடைக்காதா? வானத்தை படைத்தவர் பூமியை படைத்தவர் யாரு? அவர் தான். அப்போ கரணம் உருடான அல்லது பாதை சரியில்லாத போய் தேவன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்திட்டு போனார் என்று நம்மளுக்கு ஒரு கேள்வி இங்கே வரலாம். ஆனால் இதுக்கு என்ன பதில் அப்படின்னாக்கா, பெலிஸ்தீன் தேசத்தின் வழியாக கானானுக்கு செல்லும் நேர்பாதைக்கு பதிலாக பெலிஸ்தியர்கள் குறுக்க இருக்கிறாங்க, அந்த வழியா தான் கடந்து போகணும். ஆனா பெலிஸ்தியர் இருக்கிற அந்த தேசத்தின் வழியா நீங்க என்ன செய்யாதீங்க, கானானுக்கு கடந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக இருக்கிறதான தென்புறமா இருக்கிறதான சிவந்த சமுத்திரம் கரைகளை நோக்கி போறாங்க. தென்புறமா என்ன செய்யறாங்க, போறாங்க. இப்ப நமக்கு தெற்கு எது? நாம் இருக்கிறோம்னாக்கா நமக்கு பின்னாடி, எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் தென்புறம். இந்த வழியா இந்த பக்கம் திசை திரும்பி என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போக கர்த்தர் அவர்கள் நடத்தினார். ஏன்னாக்கா பெலிஸ்தர் தேசத்தின் வழியா இஸ்ரவேல் ஜனங்கள் போனாக்கா பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வருவாங்க. யுத்தத்தை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போய் அல்லது மனம் அடிந்து மீண்டும் எகிப்துக்கே திரும்பி போயிட்டா என்ன செய்யுது? கர்த்தர் அப்படிப்பட்ட யோசிச்சார். கர்த்தர் அதுதான் சொல்லுகிறார். அதனால தான் என்ன செய்யறாருனாக்கா, நீங்க பெலிஸ்தர் தேசம் வழியாக செல்ல போகாதீங்க. அவங்க என்ன எப்படிப்பட்ட நிலையில் போகணும்னாக்கா, சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாருனாக்கா, பெலிஸ்தர் வழியாக போக வேண்டாம்னு சொல்லிட்டு கர்த்தர் தடை செய்திருக்கிறத நாம பார்க்கணும். காரணம் ஏன்னாக்கா, பெலிஸ்தர் யுத்த ஆயத்தம் செய்து வச்சிருப்பாங்க. ஆனா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும், கர்த்தருடைய ஓய்வுகளை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி விடுதலை பெற்று வந்த அந்த மக்கள் என்ன ஆயுதோடு வந்திருப்பாங்க? அவங்க கிட்ட இருந்த ஆடு மாடுகள் அல்லது எகிப்து தேசத்தில் இருந்த அவங்க சேர்த்து வைத்த பொண்ணையும் வெள்ளியும் தான் என்ன செய்திருப்பாங்க, கொண்டு வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த வெள்ளியும் பொண்ணையும் என்ன செய்யறாங்க, அந்த நெருப்பில் போட்டது தானே, அது ஒரு கண்டுகுட்டியாக வந்து வணங்கினாங்க. அப்போ எவ்வளோ பொண்ணு எவ்வளோ வச்சிருந்துருப்பாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆயுதத்துக்கு தயாராக என்ன செய்யல இவங்க இல்லை. அதனால என்ன செய்யறாங்கன்னாக்கா, கடவுள் இவங்ககிட்ட யுத்தத்துக்கு உண்டான ஆயுதம் இல்லை. அதனால என்ன செய்யலாம், பெலிஸ்தர் தேசத்தின் வழியாக கடந்து போகாமல் இவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நம்ம என்ன செய்யலாம், நடத்தி கொண்டு போகலாம் சொல்லிட்டு தீர்மானித்தவராக இருக்கிறார். அந்த பெலிஸ்தர் குறைவான தேவனை குறித்து மிக குறைவான அறிவும் அவர்கள் மிக குறைவான விசுவாசம் கொண்டிருந்ததால் பயமடைந்து சோர்ந்து போயிருப்பாங்க. யாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ என்ன செய்யல, முழுமையா கர்த்தரை நம்பல, குறைவான அறிவு அவங்களுக்கு இருக்குது. அதனால
இவங்க பயந்து போய் சோர்ந்து போயிடுவாங்களே, இவங்க ஆயுதமற்றவர்களா இருக்கிறாங்களே, இவங்க சண்டைக்கு பழக்கப்படாதவர்களா இருக்கிறாங்களே. எனவே தான் என்ன செய்யறாருனாக்கா, அவங்க ஏறக்குறைய நீண்ட நாளாக அவங்க அடிமைத்தனத்தில் வாழ்ந்து மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அடிமை வேலையை செய்து செய்து அவங்க ஜீவனை கசப்பாக்குகிற அளவுக்கு என்ன செய்திருக்கிறாங்க, அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க. அவங்க ஆண்களையும் பெண்களையும் மந்தைகளையும் மாடுகளையும் பொறுப்போடும் இருந்தார்கள், பற்றிய பொறுப்போடு கூட அவங்க இருக்கிறாங்க. அதனால என்ன செய்ய, யுத்தத்துக்கு அவங்க தயாராக அவங்க வரல என்று சொல்லி தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் தம்முடைய மக்களை வழியெடுத்து சென்றார். யார் நடத்தினது இஸ்ரவேல் ஜனங்களை? மோசேவா? மோசே அல்ல. மோசே மூலமாக கர்த்தர் என்ன செய்றார், முன்னின்று அவர்களை வழியெடுத்துகிறார். இதனால் அவர்கள் அவருடைய மகத்தான வல்லமை, அன்பு, அக்கறை பற்றி அறிந்து கொள்ள முடிந்தது. அப்ப எந்த அளவுக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அன்பு செலுத்தியிருந்தால், இவங்க யுத்தத்துக்கு பழகல, அதனால பெலிஸ்தீன் வழியாக அவங்க போகக்கூடாது, இவங்க கர்த்தரை சுதந்திரமாக தொழுது கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு அவர்கள் மீது அன்பு செலுத்தியிருந்தால் கர்த்தர் விதமாக அக்கறை அன்பும் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டிருப்பார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுல இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கணும். வறண்ட வனாந்திரத்தை போன்ற பரந்த நிலத்தின் குறுக்காக பயணம் சென்றார்கள். வறண்டனா என்ன அர்த்தம்? தண்ணீர் இல்லாத. வறண்டனா அதுதான் பொருள். பாலைவனம். பாலைவனத்தில் தண்ணி கிடையாது, வெறும் மணல் தான் இருக்கும், சூடு தான் இருக்கும். அந்த வறண்ட நிலத்தின் வழியாக, பரந்த நிலத்தின் குறுக்காக என்ன செய்யணும், அவங்க பயணம் போக வேண்டும். அவங்க பாதை எங்கு கொண்டு செல்லும் என்று அவர்களுக்குள்ளாக அவர்கள் இந்த பாதை எங்க தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வியந்து போற அளவுக்கு அந்த பாதை இருந்ததுதான். அவங்க நடந்து போறாங்க, உழைப்பு மிகுந்த களைப்படைந்து போய் நடந்தே போறாங்க. போக வேண்டிய பயணம் 40 நாள் தான். ஆனா 40 வருடமாக அங்கே நடந்து போறாங்க. இப்போ நடந்து இவங்க களைப்படைந்து போறாங்க. அப்போ கூடவே எகிப்தியர்களால் பின்தொடரப்படுவோம் என்ற பயம் சில மனங்களில் உதிக்க துவங்கினது. ஐயோ, ஒருவேளை நம்ம விடுதலை பண்ணிட்ட பார்வோனுடைய அந்த எகிப்தினுடைய சேனை நம்ம பின்தொடர்ந்தா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற பயமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே காணப்பட்டதா. ஆனால் தான் கர்த்தர் என்ன செய்யறாருனாக்கா, ஒரு மேகம் அவர்களுக்கு முன்னாக சென்றது, அவர்கள் அதை பின்தொடர்ந்தனர். முன்னாடி மேகம் போது பின்னாடி என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பின்தொடர்ந்து போறாங்க. இப்போது மலைப்பாங்கான இடத்திற்கு திரும்பி சமுத்திரத்தின் அருகே தங்கும்படியான ஆண்டவர் மோசேயை நடத்தினார். ஒரு மலைப்பகுதிக்கு போயிட்டு அது பக்கத்தில் சமுத்திரம் இருக்குது, சமுத்திரத்தின் அருகே நீங்க இங்கே கூடாரம் அமைத்து இங்க தங்கிருங்க, ஒரு பள்ளத்தாக்கில் தங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசே கிட்ட சொல்றாரு கடவுள். பார்வோன் அங்கு தொடருவான் என்றும் அவனால் அவர்களை விடுவிப்பதில் ஆண்டவர் கனமடைவார் என்றும் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பின்னாடி என்ன செய்வாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பயந்தாங்க, ஒருவேளை அந்த பார்வோனுடைய சேனை பின்தொடர்ந்து வருமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது இல்லையா. அந்த பயம் உண்மையாக நடக்க ஆரம்பித்தது. கர்த்தர் சொல்லுகிறார், பார்வோன் அவர்களை பின்தொடருவார் என்றும் அவர்களை விடுவிடுதல் ஆண்டவர் கனமடைவார் என்றும் மோசேவுக்கு கர்த்தர் என்ன செய்தார், வெளிப்படுத்தினாராம். தேவன் தம்முடைய ஏற்பாட்டினால் சமுத்திரத்துக்கு முன்பாக மலைகளின் மறைவிற்கு எவர்களை கொண்டு வந்தார். சமுத்திரம் இருக்குது, அது பக்கத்துல மலை இருக்குது. எகிப்தின் சேனை பின்தொடர்ந்து வருவோமானால் அந்த மலையினுடைய பள்ளத்தாக்கில் என்ன செய்யணும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏற்பாட்டை கர்த்தர் செய்திருந்தார். அதனால்தான் அந்த மலையின் வழியாக அந்த பள்ளத்தாக்கிலே சமுத்திரத்துக்கு அருகிலே அவர்களை கூட அமைக்க சொன்னார். கர்த்தர் அவர்களை வேறு எந்த வகையிலாவது காப்பாற்றி இருந்திருக்க முடியும். ஏற்கனவே நாம் படித்தோம் இல்லையா, கடந்த வாரத்தில் கூட, கடந்த நாட்களிலே கூட நாம் வாசித்தோம். வாரியே இல்லாம 10 வாரம் தேவையே இல்லை. கர்த்தர் நினைத்திருந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்திருக்க முடியும், வெளியே கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரை முழுமையா நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பினார் என்று சொல்லி நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அதே போல இந்த சமுத்திரத்தின் முன்னாடி சமுத்திரம், இன்னொரு பக்கம் பெலிஸ்தீனுடைய தேசம், இந்த பக்கம் மலை, பின்னாடி எகிப்தின் சேனைகள். இதிலிருந்து கூட கர்த்தர் அவளை வேறு வழியாக கூட காப்பாற்றி இருந்திருக்க முடியும். ஆனால் அவள் விசுவாசத்தை சோதிப்பதற்கு அவர் மேல் அவர் வைத்திருக்கும் நம்பிக்கை உறுதிப்படுத்தவும் இந்த முறையை தெரிந்து கொண்டார்.
எந்த அளவுக்கு இங்க நம்ம விசுவாசிக்கிறாங்க என்பதை சோதிப்பதற்காக, சோதனை மாத்திரமல்ல, அவர்கள் நம்பிக்கை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த முறையை தெரிந்து கொண்டாராம். போய் என்ன செய்யுங்க, மலை பள்ளத்தாக்கில் போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜனங்கள் களைத்து திகைத்து போனார்கள் என்ற போதும் முன் செல்லும்படி மோசே அழைத்த போது அவர்கள் தேவன் அவர்களுக்கான பாதையை பின்தங்கி இருந்திருப்பார் எனில் ஒருபோதும் திறந்திருக்க மாட்டார். மோசே மூலமா முன்னே நடந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்ற கடந்து போறாங்க. அப்போ சிறிது நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த சிறிது நேரத்திலேயே பார்வோனுடைய இருதயம் மீண்டும் கடினப்பட்டது. இது நம்ம தெளிவா நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல முழுமையா அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சிறிது நேரத்தில் அவன் என்ன செய்யறான், இருதயம் கடினப்பட்டது. அதனால என்ன செய்யறான்னாக்கா, மக்களை அவன் போக விட்டதற்கான தனது முடிவை அவன் மறுபரிசீலனை செய்யறான். அவங்களை மீண்டும் என்ன செய்யலாம், அடித்தான் போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். அவங்க என்ன செய்யணும், நமக்கு அடிமையா வேலை செய்யணும், அவங்க எப்படி நம்ம போக விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவை மறுபரிசீலனை செய்யறாங்க. அதனால தன்கிட்ட இருந்த உயர்ந்த படைகள் ரதங்களை 600 ரதங்களையும் அந்த தேசத்துல மற்ற ரதங்களையும் அவங்களை கடந்து போயிட்டு அவங்களை பிடித்து கொண்டு மீண்டும் அடிமைத்தனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்னாக்கா படைகளை அனுப்புகிறான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை எங்க பார்க்கறான் அப்படின்னாக்கா, செங்கடலின் கரையில போய் அவன் பார்க்கறான். செங்கடல் இருக்கு இல்லையா, அந்த செங்கடல் அந்த கரையில போயிட்டு என்ன செய்யறான், பார்வோனுடைய சேனைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. தனது வலிமை மிக்க படையினர் அவர்கள் பின்னால் சிறைப்பிடித்து போறாங்க. சிறைப்பிடிப்பதற்காக வலிமை மிக்க படையோடு கூட என்ன செய்யறாங்க, கடந்து போகிறத நாம் பார்க்கிறோம். எகிப்தியர் என்ன செய்யறாங்க, தங்களை பின்தொடர்ந்து வந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்து போனாங்க. மீண்டும் அடிமைத்தனத்துக்கு போறதா, எப்படி நாங்க போறது என்று சொல்லி. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரே இங்க பாருங்க, எகிப்திலிருந்து அந்த பார்வோனுடைய சேனைகள் பின்தொடர்ந்து வருகிறதுன்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அவர்கள் மோசையை நோக்கி என்ன செய்யறாங்கன்னாக்கா, எகிப்தில் எங்களுக்கு கல்லறை இல்லை என்று சொல்லி அந்த வனாந்தரத்தை கொண்டு வந்தீங்க, எங்களை சாகும்படி இப்படி கொண்டு வரீங்களே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறத இங்க நாம் பார்க்கிறோம். போதகருக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. அது கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்ததாக காணப்படுகிறது. எகிப்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்த நீர் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன, ஏன் இப்படி செய்தீங்க? எகிப்தில் நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை இது அல்லவா, எகிப்தியருக்கு ஊழியம் செய்யங்களை விட்டுவிடுங்கள் என்று சொன்னோம். நாங்கள் எகிப்தியர்கிட்டே நாங்கள் வேலை செய்யறோம், எங்களை விட்டுருங்க, நாங்கள் இங்கே இருந்துடும் சொல்லி சொன்னோமே. அப்படி ஊழியம் செய்வது எங்களுக்கு நலமா இருந்திருக்குமே, அதை விட வனாந்தரத்தில் சாவதை விட நாங்கள் எகிப்தில் போயிட்டு அவங்களுக்கு அடிமையாக வேலை செய்து நலமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, முறுமுறுக்கிறாங்க. தேவனுடைய மக்கள் பிசாசுக்கும் ஆழமான கடலுக்கும் இடையில் சிக்கிக் கொண்டனர். எதுக்கு நிற்கிறாங்க, இந்த பக்கம் பார்வோனுடைய சேனை பிசாசுகள் துரத்தி கொண்டு வராங்க, முன்னாடி செங்கடல், இதுக்கு இடையில இஸ்ரவேல் ஜனங்கள் சிக்கிக் கொண்டார்கள். அவங்க எங்க போக முடியும், தண்ணியில் இறங்க முடியுமா? மோசே ஜனங்கள் நோக்கி, பயப்படாதீர்கள், சும்மா நின்றுங்கள், கர்த்தர் இன்று உங்களுக்கு காண்பிக்க ரட்சிப்பை பாருங்கள், இன்று நீங்கள் கண்ட எகிப்திலே எந்தெந்தைக்கு காண மாட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் அமைதியா இருப்பீர்கள் சொல்லி என்ன செய்யறாரு. அதே 14ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 13-14 ஆகிய 2 வசனங்களை பார்த்து சொல்றது நாம் பார்க்கிறோம். நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை செய்வார், நீங்க சும்மா நில்லுங்கள். இன்னைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பாருங்க, இன்று கண்ட எகிப்தியரை நீங்க என்றைக்கும் காண மாட்டீர்கள். எவ்வளவு தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்காரு பாருங்க கர்த்தர் மோசே கிட்ட. இன்னைக்கு பாக்குற இந்த எகிப்தியர்கள் என்ன செய்ய மாட்டீங்க, இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிற்பாடு எகிப்து தேசத்தில் இல்லாம போயிட்டாங்களா, இருக்கிறாங்க. இன்றைக்கும் எகிப்து தேசம் என்ற ஒரு தேசம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களிலே அந்த எகிப்தினுடைய அந்த பிரமிடுகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி டிவில எல்லாம் நம்ம பார்க்கிறோம். எகிப்து தேசம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று கண்ட எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டோம். இன்னைக்கு பாக்குறீங்களே எகிப்தியர் படை, இது நீ இனிமேல் பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாரு கடவுள் அங்க மிக தீர்க்கமாக மோசேயின் மூலமாக அவர்களுக்கு கட்டளையிட்டார்.
எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இதே போன்ற சூழ்நிலை நாம் எதிர்கொள்ளும் போது கர்த்தரை நாம் நம்பும்படியாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்னே நாம் ஜீவனோடு இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும். இந்த உலகத்தினுடைய சேனைகள் நம்மை பிடித்து இவங்க ஓய்வு நாள் ஆசிரியர்கள் இவங்களால 7 வாதைகள் வருகிறது, இந்த உபத்திரவம் வருகிறது, ஒரு கொலை செய்யலான்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் எப்படி கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்தாரோ, பயப்படாதீர்கள், சும்மா நில்லுங்கள், இன்றைக்கு கர்த்தர் இன்று உங்களுக்கு காண்பித்த ரட்சிப்பை பாருங்கள், இன்று கண்ட எகிப்தை என்னைக்கு காண மாட்டீங்கன்னு சொன்னாரோ அதே போல கர்த்தர் நமக்கும் வாக்கு கொடுக்கிறார், வாக்கு கொடுப்பார். நாம் என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தது போல நாமும் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடாது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் முன்னோக்கி செல்லும் பாதையை தடுத்தது. முன்ன கடல் இருக்குது, அவங்க முன்னோக்கி செல்கிற அந்த பாதையை கடல் தடுக்கிறது. ஒரு நெருக்கடியான தருத்தில் மோசே உறுதியளிக்கும் வார்த்தைகளை பேசினார். மோசே ஒரு உறுதியான ஒரு வாக்குறுதியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். மக்களை விடுவதற்கான தேவனுடைய வல்லமையில் நம்பிக்கை வைக்க ஊக்குவித்தார். நீ கர்த்தரை நம்புங்க, இந்த கண்ட எகிப்தை என்னைக்கு காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் சொல்லி கர்த்தர் என்ன செய்றார்? ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வாக்குறுதியை என்ன செய்யறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே கொடுக்கிறத இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மோசையை நோக்கி, ஏன் என்னை கூப்பிடுகிறாய்? இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னோக்கி செல்லும்படி சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அவங்களுக்கு அவருக்கு சொல்லு, மோசை சொல்ற கடவுள் அவங்க முன்னோக்கி போக சொல்லு அப்படின்றாரு. ஆனால் என்ன செய்யணும்? உன் கையில் இருக்கிற கோலை என்ன செய்யணும்? உயர்த்தி உன் கையை கடலின் மேல் நீட்டு, அதை பிளந்து விட அப்படின்றாரு. உன் கையில் கோல் இருக்கு இல்லையா, மேய்ப்பன் கிட்ட கோயில் இருக்கு, கோல் இருக்கு இல்லையா, 40 வருஷம் ஆடு மேய்ச்சல் கோல் இல்லாமல் இருப்பாரு. அந்த கோல் என்ன இந்த இஸ்ரவேல் வழிநடத்துக்கும் பயன்படுத்துகிறார். அந்த கோல் என்ன செய்யணும்? நீட்டு, கடல் மேல் நீட்டு, அதை பிளந்து விட அப்படிங்கிறாரு. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க? கட்டாந்தரையில் வறண்ட தரையில் என்ன செய்வாங்க? நடந்து போவாங்க. தேவன் தம்முடைய மக்களுக்காக வேலை செய்ய மோசே புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். மோசே என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் வேலை செய்கிறார் என்பது மோசேயும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாராம். அதனால தான் என்ன செய்யறாருனாக்கா, நீ கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்து மேலே நீட்டு என்று சொல்லுகிறார். அவர்களின் தேவை அவர்கள் வாய்ப்பாக இருக்கும். அவர்கள் தங்களால் முடிந்த வரை செல்லும் போது அவர்களை இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டும். தண்ணீரை பிரிக்க தேவன் கொடுத்த கோலை பயன்படுத்த வேண்டும். தண்ணீர் பிரிப்பதற்காக தேவன் கோலை கொடுத்தார் இல்லையா, அந்த கோலை என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்கிறார்? வேதாகமத்தை கொடுத்திருக்கிறாரா? பயன்படுத்துறோமா? எத்தனை பேர் தினமும் பயன்படுத்துறோம் அந்த வேதாகமத்தை? எத்தனை பேர் நம்ம தினமும் வேதத்தை நாம் வாசிக்கிறோம்? நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு இந்த வேதாகமம் தான். வேதாகமும் ஜபமும், இந்த 2 தான் நம்ம மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. இந்த வேத சங்கீதத்தில் சொல்றது, வேதம் பேதையை கூட ஞானியாக்குகிறதா இருக்கிறது. ஜபமின்றி ஒரு நிமிடம் கூட நமக்கு பாதுகாப்பா நம்மால் இருக்க முடியாது. நம்முடைய பாதுகாப்பு எங்க இருக்குது? ஜபத்தினாலேயும் வேதத்தை வாசிக்கிறதுனாலேயும் தான். மோசே தன் கையில் இருக்கிற அந்த கோலை நீட்டி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு அந்த கோலை பயன்படுத்தினார். இன்றைக்கு நாம் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கும் நாம் பரலோகத்துக்கு செல்வதற்கும் நாம் பயன்படுத்த வேண்டிய கோல் எது என்று சொன்னால் இந்த வேதாகமம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்ன செய்றாருனாக்கா, ஒரு பலத்த காற்றை வீச பண்ணுகிறார். ஒரு பெருங்காற்று வீசுகிறது. பெருங்காற்று வீச தொடங்கின உடனே செங்கடல் அற்புதமாக 2ஆக பிளந்தது. அப்படியே 2 பக்கம் சுவர் போல நிக்குது. நீங்களாம் சில நேரத்தில் துணி துவைக்கிறோம் இல்லையா, வெயிலே வரலன்னா கூட துணி காஞ்சிருது. எப்படி தெரியுமா காயும்? காற்று அடிச்சா அந்த காற்றுல என்ன செய்யும்? அந்த துணி காஞ்சி போயிடும். அதே போல தண்ணீர் 2ஆக பிரிஞ்சது. ஆனால் கீழே என்ன இருக்கும்? அந்த தரையில் அந்த தண்ணீருடைய அந்த சேரெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த காற்று வீசுது இல்லையா, காற்று வீசின உடனே அந்த தண்ணீரில் அந்த தண்ணீர்லாம் காஞ்சி போயிட்டு என்ன செய்தான்? கட்டாந்தரை போல கடந்தது. அந்த செங்கடல் நடுவே ஒரு பாதை உருவானது.
இருபுறம் சோறு போல மலை இருந்ததுனால அதன் வழியாக ஜனங்கள் கடந்து போக அது உதவி செய்தது. இப்போ நாம் ஏற்கனவே படித்தோம், ஒரு மேகத்தூண் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போனது. அந்த மேகத்தூண் இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின்னாக போயிடுச்சான். முன்ன போன அந்த மேகத்தூண் எப்போ எங்க வந்துச்சு? இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின்னாக வந்தது. அப்போ பின்னாடி எகிப்தினுடைய சேனை தொட்டின்னு வராங்க, நடுவில் மேகம் அந்த ஸ்தம்பம் இருக்கிறது, முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போறாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போவதை யாராலும் பார்க்க முடியாது, எகிப்திய படைகளால காண முடியாது. காரணம் ஏன்? இரண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு மேகத்தூண் அவர்களுக்கு நடுவாக இருந்தது. அதனால இஸ்ரேல் ஜனங்க என்ன செய்யறாங்கனாக்கா, திரும்பி பார்த்தாக்கா மேகத்தூண் தான் இருக்குது, எகிப்திய படையாங்க இல்லை. காரணம் ஏன்? ஒருவேளை மேகத்தூண் இல்லைனாக்கா இஸ்ரேல் ஜனங்கள் ரதங்களோடு குதிரைகளோடு திரும்பி வரும்போது, ஐயோ இவ்வளோ படை நம்ம திரும்பி வந்து நம்ம யுத்தத்துக்கு ஆயத்தம் இல்லைன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் பயந்து போயிடுவாங்கன்னு கர்த்தர் ஒரு ஏற்பாடு அங்கே செய்தார். இந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாக இருந்தது, அதே மேகம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்ததாக காணப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின்னாடி வெளிச்சத்தை கொடுத்தது, எகிப்தியருக்கு இருளாக அது காணப்படுது. அப்ப எங்க போறோம்னா அவங்களுக்கு தெரியாம என்ன செய்யறாங்க, அவங்க புறப்பட்டு போறாங்க. அதனால் இரவு முழுவதும் ஒன்று மற்றொன்றை நெருங்கவில்லை. ஒரு படை, எகிப்தினுடைய படை இஸ்ரேலரை நெருங்க முடியாதபடிக்கு அந்த மேகத்தூண் தடையாக அங்கே காணப்பட்டது. அதனால இரவு முழுவதும் என்ன செய்யல, அவங்க கிட்ட நெருங்கவே இல்லை. இஸ்ரேல் ஜனங்க கடந்து போறாங்க. எப்படி போறாங்க? அந்த மேகம் வந்து அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. அதனால சிவந்த சமுத்திரத்தின் வழியாக, செங்கலின் வழியாக என்ன செய்றாங்க, அவங்க நடந்து போறாங்க. அந்த வெளிச்சத்துல பின்னாடி எகிப்தியருக்கு அது இருளை கொடுத்தது. அதனால என்ன செய்ய முடியலையா, அந்த இரவு நேரத்துல அவங்களால கடந்து வர முடியவே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எகிப்தியர்களால் எபிரேயர்களால் இஸ்ரேலை காண முடியவில்லை. இதுதான் எந்த அளவுக்கு கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்பு செலுத்திருந்தார், அந்த மேகத்தூண் அங்க வச்சு ஞானமா இஸ்ரேல் ஜனங்களை அவர் நடத்தி இருப்பார். கடலை வறண்ட நிலமாக மாற்றினார். அந்த இரவு முழுவதும் எகிப்திய படை வெற்றி பெற முயன்று கொண்டிருந்தது. இஸ்ரேல் புத்திரர் மீண்டும் தங்கள் அதிகாரத்தில் இருந்தனர். அவர்கள் தப்பிக்க வாய்ப்பில்லை என்று எகிப்தியர் நினைக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு தப்பிக்கவே முடியாது, நான் நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு முன்னால் செங்கடல் இருந்தது, பின்னாடி நாங்கள் இருக்கிறோம், இந்த பக்கம் மலைகள் இருக்கிறது, இந்த பக்கம் போனா பெலிஸ்தர் இருக்கிறாங்க, தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி என்ன செய்யறாங்க, எகிப்தியர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் காலையில் வந்து பார்க்கும்போது, அவங்க கடலுக்கு வந்த போது ஏதோ ஒரு வறண்ட பாதை அந்த எகிப்தியர் பார்க்கிறாங்க. ஏன்னா இரவு முழுவதும் என்ன செய்யுது, அவங்களுக்கு இருட்டா இருந்தது. மேகம் வந்து என்ன செய்யுது, தடையா இருந்ததால எகிப்தியருக்கு இருளா இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது வெளிச்சத்தை கொடுத்தது. வெளிச்சத்திலையும் கடந்து போயிட்டாங்க. பகலில் வந்து பார்க்கறாங்க அந்த எகிப்தியர்கள். வந்து பார்த்தாக்கா சமுத்திரம் ரெண்டாக பிரிந்திருக்குது அவங்க பார்க்கறாங்க. அப்ப இஸ்ரேல் ஜனங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, கடலில் பாதி தூரம் வரைக்கும் கடந்து போயிட்டாங்க. அப்ப எகிப்தியர் என்ன செய்யறாங்கன்னாக்கா, அதோ பாதி தூரம் வரைக்கும் போயிட்டாங்க இல்லையா, அவங்க போகும்போது நாமளும் பின்தொடர்ந்து போலாம்னு சொல்லிட்டு துணிகரம் கொண்டு எகிப்திய படைகள் கடலுக்குள் நுழைந்தது. இவங்க பாதி தூரம் கடந்து வர்றதுக்குள்ள அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கரையை கடந்துட்டாங்க. கரையை கடந்த உடனே மோசே என்ன செய்யறாரு, கர்த்தர் மோசே கிட்ட பேசுறாரு, மோசே நீ கடல் மேல சமுத்திரத்து மேல கையை நீட்டு எடு அப்படின்றாரு. எடுத்த உடனே என்ன செய்தது, கடல் ஒன்னா சேர்ந்து போச்சு. நடு கடல்ல எகிப்திய படைகள் நின்று கொண்டிருக்கிறது, கடல் ஒன்னா சேர்ந்தது, எல்லாம் இங்கே செத்து போயிட்டாங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு நிறைவேற்றா, இன்று கண்ட எகிப்தியரை நீ என்றென்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று நீங்கள் அமைதியா சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னார் இல்லையா, மோசே மூலம் கர்த்தர் சொன்னார் இல்லையா. அந்த வார்த்தை என்ன செய்யறாங்க, உடனடியாக ஒரே ஒரு இரவு நேரத்திலே அது நிறைவேறினது. இஸ்ரேல் ஜனங்களை கண்டு கொண்டதை நம்ம பார்க்கிறோம். எகிப்தியர்கள் துணிந்து போனாங்களாம், துணிகரம் கொண்டு போனாங்களாம். தேவனுடைய தூதர்கள் அவர்களுக்கு சேனையின் வழியாக சென்று அவருடைய தேர் சக்கரங்களை அகற்றினர். தேவனுடைய தூதர்கள் என்ன செய்யறாங்க, தூதர்கள் அந்த எகிப்துடைய அந்த தேர் சக்கரம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கழிட்டு போட்டாங்க. தூதர்கள் போயிட்டு
எகிப்தியருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அத்தனை செய்தார், இஸ்ரவேலர்களுக்காக யுத்தம் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். காலை வந்ததும் அவங்க என்ன செய்யறாங்க, தன் பலத்துக்கு திரும்பியது. காலை வந்ததும் கடல் என்ன செய்தான், ஒன்னா சேர்ந்து போச்சு. எகிப்தியர் அழிந்து போனார்கள். பார்வோனும் அவருடைய சேனையும் தண்ணீருக்குள் மூழ்கி போட்டார், கடலுக்குள் மூழ்கி போட்டார். ஒருவன் கூட மீதியா இருக்கவில்லை. அந்த எகிப்தின் செயலில் என்ன இல்லையா, துணிகரம் கொண்டு கடலுக்குள்ள இறங்கினாங்களே, ஒருத்தர் கூட மீதியாக எல்லாம் செத்து போயிட்டாங்களாம். காலையில் போய் பார்த்தாக்கா அந்த எகிப்தினுடைய அந்த சரீரங்கள், செத்து போன சரீரங்கள் எங்க செய்தான், கடற்கரை ஓரத்திலே மிதந்து கொண்டிருக்கிறது இஸ்ரவேல் பார்த்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க பார்க்குறாங்க, கடல் என்ன செய்யும், அலை அடிச்சு என்ன செய்யும், கரை கொண்டு வந்து சேர்த்தது இல்லையா. அந்த சடலங்களை, சரீரங்களை, எகிப்தியருடைய போர் வீரர்களின் சரீரங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் காலையிலே அங்கே பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மக்கள் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தரையும் ஊழியக்காரனாக மோசையும் வந்து அப்பதான் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக மோசையும் அங்கே நம்பினார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தருக்குள்ள அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, ரொம்ப அருமையாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். எவ்வளோ தப்பு பண்ணாங்க, எவ்வளோ பாவம் பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க, ஆனாலும் கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வந்தார். அது கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றினார். என்ன வாக்குறுதி? பாலும் தேனும் உங்களுக்கு கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்காதுன்னு சொன்னார். இதுதான் வனாந்தர வாழ்க்கையில் குதிரை கடலை செங்கடலை இரண்டாக பிரிந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டதை இங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது நன்றி உணர்வை போற்றும் விதமாக ஒன்று பாடினார். ஒரு பாட்டு பாடுறாங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11 நம்ம பார்க்கும்போது ஒரு பாடலை அவங்க பாடுறாங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு பாடலை பாடுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். எகிப்தியர்களே அழித்ததுனால அந்த அற்புதமான செயலை எபிரேயர்கள் கண்ட போது என்ன பார்க்குறாங்க, அழிச்சிட்டாரு. காலையில் பார்த்தா சரீரங்கள் என்ன செய்யுது, அந்த அலையில் அடிச்சு வந்து கரை ஓரம் வந்து சேர்ந்து போச்சு. அந்த ரதங்கள் எல்லாம் அடியில் மாட்டிக்கிச்சு, சேரில் ரதம்லாம் தேரெல்லாம் சக்கரெல்லாம் கழுவி போட்டுறாங்க போதர்கள், அது அடியில் மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த காட்சியை பார்த்த உடனே விசுவாசத்துக்கு மாத்திரமல்ல, நன்றி உணர்வினால் கர்த்தரை துதிக்கிறதுனால ஒன்றுபட்டு பாடினார்கள். தீர்க்க தரிசன மோசேயின் சகோதரி மிரியாம் இசை பெண்களை வழிநடத்தினார். மிரியாம் என்ன செய்யறாங்க, மோசே சகோதரி மிரியாம் அங்க இருக்கிற சகோதரிகளை என்ன செய்யறாங்களா, இசையினாலே ஒன்று சேர்த்து தேவனை துதித்து நன்றியோடு கூட பாடினார்கள். இது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் முழுசாக அங்கே நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு பாட்டு. கர்த்தரே உனக்கு ஒப்பானவரையா அந்த பூமியில், கர்த்தாவே தேவன் உனக்கு ஒப்பானவரையா, பர்வதத்தில் மகிமை உள்ளவரும் துதியில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்வருமாக உன்னை போன்றவர் யார்? நீர் மீட்டுக்கொண்ட மக்களை முதல் இரக்கத்தினால் வழிநடத்தினீர். மீட்டுக்கொண்டு எங்களை இரக்கத்தோடு நீர் வழிநடத்தினீர். ஜனங்கள் கேட்டு பயப்படுவார்கள். பெலிஸ்தீன் குடிகளை துக்கம் பிடிக்கும். அப்பொழுது ஏதோமின் பிரபுக்கள் பிரமிப்பார்கள். மோவாபின் பலத்த மனிதர்களின் நடுக்கம் பிடிக்கும். கானானின் எல்லா குடிகளும் உருகி போவார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விடும். உமது பயத்தின் மகத்துவத்தினால் அவர்கள் கல்லை போல் அசையாமல் இருப்பார்கள். உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும் கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும் நீர் அவர்களை உள்ளே கொண்டு வந்து உமது சுதந்திரமான மலையிலும் நீர் குடியிருக்கும்படி உண்டாக்கின ஸ்தானத்திலும் கர்த்தாவே உமது கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். அங்கே எந்தடையும் கர்த்தர் ராஜாவாக இருப்பார். எப்போதும் பார்வோன் குதிரை அவருடைய ரதங்களும் குதிரைகளுடன் கடலுக்கு சென்றது. கர்த்தர் கடல் தண்ணீரை அவர்கள் மீது திரும்பி கொண்டு வந்தார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரர்கள் கடவுளின் நடுவில் வனாந்திரத்தில் நடந்து சென்றார்கள். எந்த அளவுக்கு கர்த்தர் நடத்தினார் என்று சொல்லி அற்புதமான பாடலை என்ன செய்றாங்க அங்கே எழுதியிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அற்புதமான தப்பு வைத்தார். இது கடவுளுடைய வல்லமை, உண்மை மற்றும் தேவன் இஸ்ரவேல் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார் என்பதை இது அடையாளமாக காட்டுகிறது. இது ஒரு விடுதலையின் தீர்க்கமான ஒரு தருணமாய் அது காணப்படுகிறது. அவன் விடுதலை கொடுக்கிற ஒரு காரியம். மோசே மூலம் தேவன் இஸ்ரவேலுக்கு எந்த தடையும், ஒரு கடல் போன்ற வலிமையான ஒன்றையும் கூட கடக்க முடியும். எப்படிப்பட்ட தடை வந்தாலும் சரி, கர்த்தரால் என்ன செய்ய முடியாது, தடைகளை தகர்த்தெறிய
யாரால் முடியும்? கர்த்தரால் முடியும். நாம் நினைக்கலாம் ஒண்ணுமே முடியாது, நான் கர்த்தரை நினைத்தால் என்ன செய்ய முடியும்? அவரால் முடியும். ஓங்கிய புயத்தினால் என்ன செய்வார்? நம்மை அவர் நடத்துவார். அந்த நம்பிக்கை நமக்கு. தேவன் தம்முடைய மக்களுக்குடன் இருந்தார். தேவன் அவருடைய மக்களோடு கூட இருந்தார். அவங்க வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் உடைய கானான் தேசத்துக்கு அவர் வழிநடத்தினார் என்பதற்கான தெளிவான சான்று இந்த செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாக அவர் கொண்டு வந்தது. இந்த நிகழ்வு பெரும்பாலும் ஞானஸ்தானத்தின் முன்னோட்டமாக காணப்படுகிறது. தண்ணீர்களை கடந்து புதிய வாழ்க்கைக்குள் நுழைந்தது போல தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் தண்ணீருக்குள் மூழ்கி பாவ வாழ்க்கையை விட்டுட்டு புதிய வாழ்க்கைக்குள்ள நாம் என்ன கடந்து வருகிறது. ஞானஸ்தானத்தின் மூலமாக பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் செங்கடலை பிளந்து அதில் விடுதலை கொடுத்தார். தண்ணீரை பிளந்து விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு தண்ணீர் மூலமாக இந்த பாவ வாழ்க்கைக்கு நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஞானஸ்தான அடையாளமாக அது காணப்படுகிறது. புதிய வாழ்க்கைக்கு நம்ம கடந்து போக செய்கிறது. கர்த்தர் சொல்ல முன் செல்லும்படி தேவனுடைய கரம் நம்மை சத்தம் தெளிவாக துணிக்கிறது. நம் கண்கள் இருளை கூட துளைத்து செல்லக்கூடாது இருக்கணும். குளிர்ந்த அலைகளை நாம் பாதங்கள் உணர்ந்த போதும் அந்த தண்ணியில காலு வச்ச உடனே குளிர்ந்த அந்த அலைகள் அங்கே காணப்படுகிறது. எப்படி இருந்த போது நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடை செய்கிற எல்லா தடங்களிலும் நாம் என்ன செய்யக்கூடாது? தடைகளை ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம் விசுவாசத்தை முன்னேற்றி செல்வதற்கான தடைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிய வேண்டும். வாழ்க்கை தோல்வியில் முடிந்து போக கூடாது. ஒருவேளை கீழ்ப்படிதலை தள்ளி போடுகிறவர்கள் ஒருபோதும் கீழ்ப்படிய மாட்டார்கள். நாம் பிரசங்கிக்கிறோம், சத்தியத்தை படிக்கிறோம், வேதத்தை நாம் வாசிக்கிறோம், எல்லாத்தையும் கேட்டு நாம் கீழ்ப்படினாக்கா இன்னைக்கு கீழ்ப்படியாது, என்னைக்குமே என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. சரி சரின்னு ஒண்ணாம இன்னைக்கே கீழ்ப்படியல, நாளைக்கு எங்க கீழ்ப்படிறது? இன்னைக்கு கீழ்ப்படியாதவங்க என்னைக்குமே கீழ்ப்படியுமா? அதான் நான் திரும்ப திரும்ப எத்தனையோ கூட நான் உங்களுக்கு நான் சொன்னேன். ஞானஸ்தானத்தை தயாராகுங்க, கர்த்தராகிய இயேசு நம்புங்க, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய அந்த சபையில நீங்க ஒரு ராஜாக்களாக இருக்கணும். நீங்க கீழ்ப்படியல, இன்னைக்கு கீழ்ப்படினாக்கா நீங்க என்னைக்குமே கீழ்ப்படிய மாட்டீங்க என்று சொல்லிதான் அம்மையார் என்ன செய்யறாங்க, எலின் ஒயிட்டம்மையார் அதை குறித்து எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் இந்த புஸ்தகத்துல ஆங்கில புத்தகத்தில் 290வது பக்கத்தில் அதை குறித்து எழுதியிருக்கிறது நீங்க நாம் பார்க்கிறோம். எகிப்தியருக்கு சோறாக இருந்த அதே மேகம் எபிரேயர்களுக்கு மாபெரும் ஒளி வெள்ளமாக அவருடைய பாதைகள் முழுவதும் வெளிச்சத்தை கொடுத்ததாய் காணப்பட்டது. அவர்கள் முன்னிருந்த பாதையை அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. அவ்வாறு தெய்வத்தின் நடத்தல்களும் நம்பாதவர்களுக்கு தேவன் தான் நடத்துகிறார், தேவன் தான் இதை சொல்லுகிறார் என்று யார் நம்பலையோ அவர்களுக்கு அது இருளாகவும், அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது வெளிச்சமாகவும் காணப்படும். சமாதானம் நிரம்பினதா இது காணப்படும். ஆண்டவர் நடத்தி செல்கிற பாதை வனாந்திர வழியாகவோ அல்லது சமுத்திரத்தின் வழியாகவோ இருக்கலாம். ஒருவேளை ஆந்திர இப்படிப்பட்ட இந்த பாதையில கொண்டு வந்து விட்டுட்டீங்க, கடினமான உபதேசமா இருக்குது, ஓய்வில் ஆசிரிக்க கூடாது, ஓய்வுனால சரியா ஆசிரிக்கணும், எந்த சாப்பாடும் செய்யக்கூடாது, எப்படியும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களே, மிகவும் கடினமான ஒரு வேலையை செய்ய சொல்றீங்களே, நம்முடைய பாதையில் கடினமா இருக்கலாம். நம்முடைய வழி சமுத்திரம் வழியாக போகிற அளவுக்கு மிக கடினமான பாதையா இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு பாதுகாப்பு அதில் இருக்கிறது. பரலோகத்துக்கு போற பாதை அதுவாகத்தான் இருக்கிறது. எனவேதான் சங்கீதம் 136 15-17 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதில் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அது இன்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.